கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறேன். அது அடியனுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நினைத்து அடியன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வருகிறேன். ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு விசேஷித்த வண்ணமாய் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை அன்று உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்தினுடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு காணிக்கை கொண்டு வருவீர்கள். காணிக்கை கொண்டு வருவீர்கள். இந்த வசனத்திலே ஆண்டுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்ததியில் பிரவேசியுங்கள். பாருங்க, ஆண்டவர் அவருக்கு நாம் காணிக்கை கொடுப்பதை அவர் விரும்புகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலானாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலானாலும் சரி, காணிக்கை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற அநேக இடங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே கூட மோசையிடத்தில் ஆண்டவர் சொன்னார், அந்த ஆசரிப்பு கூடார கட்டுமான பணிக்காக ஆண்டவர் காணிக்கை கொண்டு வர சொல்லு, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவங்களிடத்தில் அந்த காணிக்கை வாங்குன்னு சொன்னதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அவர் தேவாலயத்துக்கு போயிருக்கிறார். காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுறத பார்த்துட்டு இருக்கிறார். அதில் நிறைய ஐஸ்வர்யவான்களும் காணிக்கை போடுறாங்க, ஏழைகளும் போடுறாங்க. அதில் ரொம்ப ஒரு வறுமையின் பிடியில் இருந்த ஒரு ஏழ்மையான ஒரு ஏழை விதவை தாய் காணிக்கை போடும் பொழுது அதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவள் தன்னுடைய ஜீவனத்துக்கு வைத்திருந்ததையே கொடுத்து விட்டாள் என்று சொல்லி அவளை போற்றினதை, அந்த தாயாரை உயர்த்தி பேசினதை பார்க்கிறோம். இப்படியாய் காணிக்கை பழைய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு காணிக்கை கொடுக்கிறோம்? தேவராஜ்யத்தின் பணிகளுக்காக, தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக, சுவிசேஷம் அந்த தேசத்துக்குள் கொண்டு செல்லப்படுவதற்காக. மறந்து விடாதீர்கள், சில வேளையில நீங்கள் இதுவரையிலும் காணிக்கை கொடுக்காத ஒரு நபராக இருந்தால் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். சில வேளையில் வறுமையின் பிடியில் தரித்திரத்தில் நீங்கள் இருப்பீன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போகலாம், ஒரு ஊழியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஏசப்பாவுக்கு காணிக்கை கொடுக்கணுமே, ஆனால் என் வாழ்க்கையில வருமானம் இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருந்தால் இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். வருமானத்திற்கான வழிகளை கர்த்தர் உண்டாக்குவார், செழிப்பை தருவார். நீங்கள் கர்த்தருக்காய் காணிக்கை கொடுப்பீர்கள். உங்கள் காணிக்கை வழியாய் தேவனுடைய நாமம் தேசத்தில் மகிமைப்பட போகிறது. சுவிசேஷம் தேசத்திலே பிரபலம் ஆக போகிறது. விசுவாசிப்பீங்களா? இன்றைக்கு உங்களுக்காக அடியேன் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, காணிக்கைகளை கொண்டு வந்து உங்களுடைய சன்னதியிலே பிரவேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். காணிக்கை கொடுக்க முடியாம பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொடுங்க. ஆண்டவரை குறிப்பாய் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு வருமானம் இல்லையே, நாங்கள் தரித்திரத்தில் இருக்கிறோமே, வறுமையில் இருக்கிறோம்னு யாராவது நினைத்து கொண்டிருந்தால் அந்த சூழ்நிலைகளை மாற்றி செழிப்பை கொடுத்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க கிருபை பாராட்டுங்க. இன்னும் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் காணிக்கை கொடுக்கிற அந்த சத்தியம் தெளிவாய் புரியாமல் அல்லது அதற்கு அர்ப்பணிக்காமல் யாரை இருப்பாங்கன்னா, அர்ப்பணித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு காணிக்கை கொடுத்து தாங்க நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது வியாதியஸ்தர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சமாதான அளவிற்கு சமாதானத்தை கொடுப்பீராக. குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு ஒரு அற்புதம் ஜீவ வார்த்தையை கேட்கிற அன்னையருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். பெரிய சாட்சியாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.